ஒருபோதும் உன்னை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். இன்புடல் கூட எரிந்தால் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். உன் கையில் என்னை நீ பொறித்தாய், பேர் சொல்லி அன்பாய் என்னை அழைத்தாய். உன் கையில் என்னை நீ பொறித்தாய், பேர் சொல்லி அன்பாய் என்னை அழைத்தாய். ஏன் என்னை நீ உன்னோடு நான் வாழுவேன். ஒருபோதும் உன்னை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என் உடல் கூட எரிந்தாலும் உன்னா நான் சொல்ல வேண்டும். செவியை பொருத்தியவர் கேளாதிருப்பாரோ? கண்ணை உருவாக்கியவர் காணாதிருப்பாரோ? மக்களினங்களை கண்டிப்பவர் மானிடருக்கு அறிவூட்டுபவர் கண்டியாமல் இருப்பாரோ? தீர்ப்பு வழங்கும் முறையில் மீண்டும் நீதி நிலவும். நேரிய மனதினர் அதன் வழி நடப்பர். மக்களை தள்ளிவிடா தள்ளிவிடா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் விண்ணரசின் மறைபொருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அக்காலத்தில் இயேசு கூறியது, தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். ஆம் தந்தையே, இதுவே உமது திருவுளம். என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார். தந்தையை தவிர வேறு எவரும் மகனை அறியார். மகனும் அவர் யாருக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவரும் அன்றி வேறு எவரும் தந்தையை அறியார் என்று கூறினார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். No one knows the Father except the Son and those whom the Son chooses to reveal him. மகனும் அவர் யாருக்கு வெளிப்படுத்த வேண்டுமென்று விரும்புகிறாரோ அவருமன்றி வேறெவரும் தந்தையை அறியார். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரி, அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, knowing the Father is not opening a book and reading, but opening the heart and loving. தந்தையை அறிவது ஒரு புத்தகத்தை திறந்து படிப்பது போல அன்று, மாறாக அன்பு நிறைந்த இதயத்தை திறப்பதற்கு ஒப்பாகும். மத்தேயு 11:25. I thank you, Father, Lord of heaven and earth,
because you have hidden these things from the wise and the intelligent and have revealed them to infants. தந்தையே, விண்ணிற்கும் மண்ணிற்கும் ஆண்டவரே, ஞானிகளுக்கும் விவேகிகளுக்கும் இவற்றை மறைத்து சிறுவருக்கு வெளிப்படுத்தியதால் உம்மை புகழ்கிறேன். சிறுவர்களுக்கு இருக்கக்கூடிய ஞானம் விளையாட்டாக சாதாரணமாக பெரியவர்களுக்கு இருப்பதை விட சில சமயங்களிலே ஆச்சரியப்படத்தக்க வகையில் இருக்கும். தந்தையே, விண்ணிற்கும் மண்ணிற்கும் ஆண்டவரே, ஞானிகளுக்கும் விவேகிகளுக்கும் இவற்றை மறைத்து சிறுவருக்கு வெளிப்படுத்தியதால் உம்மை புகழ்கிறேன். It is when our soul, attentive and humble, turns on itself while pondering over its condition, it is then it finds God. Clement of Alexandria. என் உள்ளம் உம்மில் தாழ்ச்சியோடும் ஒரு நிலைப்படுத்தி நிறுத்தும் போது மட்டுமே உம்மில் ஆறுதல் அடைய முடியும். இறைவனோடு நாம் ஒருமனப்பட்டிருக்க வேண்டும். சூரிய வெளிச்சம் எங்கும் இருந்தாலும் அதை ஒருமுனைப்படுத்தி ஒரு லென்ஸ் வழியாக அந்த கதிர்களை ஒன்றிணைத்து ஒரு பேப்பர் மீது செலுத்தினோம் என்றால் அந்த பேப்பர் கொஞ்சம் கொஞ்சமாக புகைந்து பிறகு எரிய ஆரம்பிக்கும். இதனுடைய அருளையும் இப்படி ஒருமுனைப்படுத்த வேண்டும். உய்த்து உணர்வென்னும் ஒளிக்குள் விளக்கு ஏற்றி வைத்து அவனை நாடி வளைப்படுத்தேன் மெத்தனவே நின்றான் இருந்தான் கிடந்தான் என் நெஞ்சத்து பொன்றாமை தேவன் புகுந்து. ஒன்றுமில்லாமல் இருக்கக்கூடிய என் உள்ளத்திலே இறைவன் புகுந்து அதை ஆட்கொண்டு தனக்குரிய இல்லமாக மாற்ற வேண்டும். எப்பொழுது நாம் அவரை ஏற்றுக்கொள்ள தயாராக சித்தமாக இருந்தால். ஜேம்ஸ் ரசல் லோவெல் என்னும் அறிஞர், behind the dim unknown stands God within the shadow, keeping watch above his own. யார் என தெளிவில்லா நிலையிலும் கடவுள் நிழலாக இருந்து என்னை காக்கிறார். இறைவன் எல் நேரமும் எந்நாளும் என்னோடு இருக்கிறார். Jesus is there every second, every minute, every hour, every day and always. Jesus is there. நம் பின்னால் இருக்கிறார், நமக்கு தெரியாமல் இருக்கிறார், நமக்கு தெளிவில்லாத நிலையில் இருக்கிறார். சூடான் நாட்டில் எங்கு பார்த்தாலும் பஞ்சம் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிற நிலையில் அங்கு நிறைய பேர் உதவி செய்வார்கள். இந்த philanthropist groups, ரெட் கிராஸ் சொசைட்டி இன்னும் மற்றவர்கள், காரித்தாஸ் என்ற சமூக ஆர்வலர்களும் செல்வது உண்டு. அப்படி சொல்லியிருக்கும் பொழுது ஒரு நபர் போட்டோ எடுக்கின்றார். ஒரு பெரிய புழுதி புயல், சாண்ட்ஸ்டார்ம் புயல் மத்தியிலே ஆண்டவர் இயேசுனுடைய உருவம் மிக பிரம்மாண்டமாக இருக்கிறது. அதனுடைய அர்த்தம் என்ன? இந்த மக்கள் மத்தியிலே இடர்படும் துயர்படும் அல்லலுறுகின்ற மக்களின் மத்தியிலே நான் இருக்கிறேன், இருப்பேன். எங்கே 2 அல்லது 3 பேர் ஜெபிக்கின்றீர்களோ அங்கு நான் இருக்கிறேன் என்று கூறுகின்ற கடவுளுடைய வார்த்தைகள் உண்மையானவை. முழந்தாள் இருப்போம், ஜெபிப்போம். Lord Jesus, give me the childlike simplicity and purity of faith to gaze upon your face with joy and confidence. In your all merciful love, remove every doubt, fear and proud thought which would hinder me from receiving your word with trust and humble submission. ஆண்டவராகிய இயேசுவே, குழந்தை போல எளிமையும் தூய்மையான விசுவாசத்தையும் உமது கருணையுள்ள அன்பின் மீது வெகு ஆனந்தத்தோடு நம்பிக்கையும் கொண்டு உம் திருமுகத்தையே உற்று நோக்குவேனாக. என்னில் எழும் எல்லா சந்தேகங்களையும் பயங்களையும் உம் திரு வார்த்தைகளை ஆழ்ந்த விசுவாசத்தோடு பணிவார்ந்த வணக்கத்துடனும் ஏற்க தலையான யாவற்றையும் அகற்றி அருள் புரியும். எம்மிடம் இருக்கக்கூடிய பயம், தன்னலம், சுயநலம் இவைகளை எல்லாம் களைந்து பிறருக்காக வாழுகின்ற தயாளம் நிறைந்த இன்னும் தியாகம் நிறைந்த உள்ளத்துடன் என்னும் தயாருடனும் என்றும் உம்முடைய மக்களாக வாழுகின்ற
உறுதிப்பாட்டையும் தந்தருளும். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென். ஆமென். வாரும் என் இயேசுவே, என்றும் என்னோடு உறவாடவே. நீரின்றி ஒன்றில்லையே, இங்கு நீர்தானே என் எல்லையே. என்னில் வாரும் என் இயேசுவே. என் நெஞ்ச வீட்டினில் என் இன்ப பாட்டினிலே உன்னாமம் நான் பாட என் உள்ளம் நீர் வாழவே. என் அன்பு தாயாக என் நாளும் என்னை காக்கவே. என் சொந்தம் நீயாக என் வாழ்வும் நீயாகவே. தேவா எழுந்து வா, தேடும் அமைதி தா. தேவா எழுந்து வா, தேடும் அமைதி தா. உன்னை அழைத்தேன், உயிர் தொடுத்தேன், உறவை தேடியே. எனில் வாரும் என் இயேசுவே, என்றும் என்னோடு உறவாடவே. நீரின்றி ஒன்றில்லையே, இங்கு நீர்தானே என் எல்லையே. பிதாசுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமென். இயேசுவே புகழ், மரியே வாழ்க. அன்பர்களே, ஒவ்வொரு வீடியோவின் கீழும் மறையுரை விளக்கங்கள் உள்ளன. படித்து பயன்பெறுங்கள். நன்றி. வணக்கம்.